என் காசு, என் பணம், உன் பணம்னு ஒரு குடும்பத்துல எப்ப பிரியுதோ அப்பவே உன் குடும்பம் ரெண்டாய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? 1000 பேரு 1000 சொல்லுவான். உன் பணம் தனியா எடுத்து வை, ஒளிச்சு வை, உனக்குன்னு ஆகு. உனக்குன்னு இருந்து என்ன பண்ண போற? நம்மளுக்குன்னு இருக்கணும். அதுதான் சந்தோஷம். நம்ம குடும்பம் நம்மளுக்காகன்னு இருக்கணும். சொல்றவன் ஒன்னாதான் இருப்பான். அவன் வீட்ல ஜாலியாதான் இருப்பான். இல்லையா? நாளைக்கு உன் வாழ்க்கை வீணா போயிரும். ஒரு ஃபேமிலிய பேஸ் பண்ணிதான் நாம வளர்றோம். ஒரு ஃபேமிலிக்காக தான் இருக்கோம். நம்மளதுன்னு இருங்க. நீங்க நாளைக்கு நிறைய சம்பாதிப்பீங்க. பணம் கண்ணை மறைச்சிட கூடாது. குடும்பத்தை விற்றாதீங்க. சரியா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. ஒரு சுற்றுலா போறோம், தனியா போனா நல்லா இருக்குமா, ஃபேமிலி யா போனா நல்லா இருக்குமா? எங்க ஃபேமிலியோட போறதுதானே. ஃபேமிலி விட்டுறாதீங்க. தப்பு. ஸ்டார்டிங்ல எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் ஃபேமிலி வராது. நினைச்சு உருவாக்க முடியாது. சரியா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் புதன் சேனல்ல இதையும் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு மறந்துடாதீங்க. சரியா? என்ன தப்பு பண்ணாலும் அப்போ ஜாலியாதான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாயை. அது இழுக்கும். ஆசை காட்டி உன்னை இழுக்கும். புரியுதுங்களா? ஆனா அதுக்கப்புறம் நரகம்னா என்னன்னு உங்க லைஃப்ல அது காட்டும். ஒவ்வொன்றும் புரிய வச்சு அடிக்கும். நீ இப்படி பண்ணினில்ல அதுக்கு இது. நீ அப்படி பண்ணினில்ல அதுக்கு இதுன்னு. அடிவிலும்.